ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் பேச போகிறேன். பட் திஸ் இஸ் சம்திங் லைக் நிறைய பேர் எதுக்கு இது அப்படின்னு நினச்சாலுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ரீசெண்டாக தான் இதை ரியலைஸ் பண்ணினேன். நான் இன்னியோட வீடியோவில் பிரெயின் ஸ்ட்ரோக்கை பற்றி தாங்க பேச போகிறேன். லாட் ஆஃப் யூ மே திங்க் எதுக்கு இந்த டாபிக் அப்படிங்கிற மாதிரி. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அண்ட் எங்கே பார்த்தாலுமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு காமனான வேர்டாக போய்கிட்டு இருக்குது. பிரெயின் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டுலாம் சொல்லுவோம் பக்கவாதம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் பேரலைசஸ் ஆயிருச்சுது அப்படிங்கிறது. அதை தான் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்குன்ட்டு இப்போ சொல்கிறோம். ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு ஒருத்தருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் அண்ட் நாங்கள் வந்து 15 ஹவர்ஸ் அவரை அன்அட்டெண்டடாக விட்டுட்டோம். திங்கிங் இது வந்து ஒரு நார்மலான ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது நினச்சிட்டு. ஆனால் வந்து என்ன ஆயிருந்ததுன்னா, அன்றைக்கி வந்து அவர் வந்து கொஞ்சம் பழைய சாப்பாடு சாப்பிட்ருந்தாரு. ஸோ இட் வாஸ் லைக் ஓகே, மேபி இவருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு போல் அப்படின்னு நாங்கள் வந்து அவரை வந்து ஓவர் நைட் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தாலும் அவரோட சிச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவே ஆகலை. அவர் வந்து ரொம்ப சிவியர் பெயினில் இருந்தார். ஹவெவர் அவரால் பேச முடியலை. ஸோ எங்களாலேயும் வந்து அந்த அவரோட எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியலை. ஸோ ஆஃப்டர் 15 ஹவர்ஸ் நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி பார்த்தாங்க. லைக் ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹவெவர் அதுக்கப்புறம் பார்த்தா பிபி வந்து அவருக்கு ரெடியூஸே ஆகலை. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் வெரி ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் போன இடத்துல தான் அங்கே உள்ள டாக்டர் வந்து இவரோட பாடி கண்டிஷனை பார்த்துட்டு ஹை பிபி அண்ட் அதை தவிர்த்து அவரோட பாடியில் ரைட் பார்ட் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தது. மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு ஈ சஜஸ்டட் தட் மேபி இட் மைட் பி பிரெயின் ஸ்ட்ரோக். அப்பத்துலேருந்து தான் நாங்கள் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாமே எடுக்க ஆரம்பித்தோம். தட் இஸ் வேர் வி ரியலைஸ் தட் ஐயோ நம்ம வந்து இவரை 15 ஹவர்ஸ் ஆக்சுவலி அன்அட்டெண்டடாக விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. I'll give you a little details like as a family member வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. திடீர்னுட்டு வந்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னா, ரொம்ப காமனான ஒரு சிம்டம் வந்து வாமிட்டிங். வாமிட் வருது, அதுவும் வந்து ரொம்ப வந்து yellowisha வருது, இல்லை எதுவும் வந்து கலர்ட் வாமிட்டாக வருதுன்னா தெர் இஸ் நோ ஹார்ம், ப்ளீஸ் டேக் த பர்சன் டு த ஹாஸ்பிட்டல். அது ஃபுட் பாய்சனிங்காகவே இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அவங்க வந்து ஒரு மெடிசன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டும். பட் என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்மளா வந்து நம்ம எண்ட்ல இருந்து டிசிஷன் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பரை லூஸ் பண்ணுற கில்ட் வேண்டாம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா, இந்த இந்த கேஸில் பிரெயின் ஸ்ட்ரோக்கோட ரீசன் என்னன்னா ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர் அது தவிர்த்து வந்து ஆல்கஹால், பாக்கு இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா ரிஸ்க் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ என் ஃபேமிலி மெம்பர் கேஸில் என்னன்னா, அவருக்கு வந்து பிபி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஆல்மோஸ்ட் 2+ மந்த்ஸாக பிபி மெடிகேஷன்ஸும் எதுவுமே இல்லாமல் ஹை பிபியில் இருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஹேட் டு ஹேப்பன். ஆல்சோ 2 விதமான பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்கு. ஒண்ணு வந்து பிரெயினுக்கு போற நர்வ்ஸ் வந்து பிளாக் ஆயிருமா. இன்னொன்னு வந்து அது வந்து அந்த பிரஷர் பேர் பண்ண முடியாம அந்த நர்வ்ஸ்ல இருந்து பிரெயினுக்கு போற நர்வ்ஸ்ல இருந்து பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சுருமா. ஸோ என் ஃபேமிலி மெம்பருக்கு இருந்தது வந்து பிளட் லீக்கேஜ். ஸோ அது வந்து கொஞ்சம் சிவியரானது கம்பேர்ட் டு பிரெயின் பிளாக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாக்டர்ஸுமே சொன்னாங்க. நாங்கள் இவரை ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தது ஒரு ஆவரேஜான ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் வந்து பெட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாலுமே பிரெயின் சர்ஜரியை பற்றி தான் பேசினாங்க. பட் ஹவெவர் எல்லா டாக்டர்ஸுமே எங்ககிட்ட எங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ரீச் அவுட் பண்ணோம். அவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா, மினிமம் 48 ஹவர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தே ரெக்கமெண்டட் திஸ். ஓகே, ஸோ ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் தட் எல்லாருமே நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. எங்கள் கேஸில் வந்து 48 ஹவர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், பிபியை வந்து ரெடியூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. வெரி ஃபார்ச்சுனேட் இவர் கேஸில் என்ன நடந்ததுன்னா, பிபி வந்து பிளட்டில் லீக் ஆச்சுது அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த லீக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சுது. ஸோ தட் இஸ் ஒன் திங். இந்த லீக்கேஜ் வந்து கண்டினியூவாக ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா இட் கேன் லீட் டு அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் கோயிங் இன் டு கோமா ஆர் இந்த பிரெயின் பிளட் லீக்கேஜ் வந்து வேற எந்த ஏரியாஸ்க்கும் போயிருந்தா ஹி மே ஃபர்கெட் திங்ஸ் லைக் ப்ரீதிங், பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை மறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த மாதிரி வாமிட்டிங் வந்து ரொம்ப ஒரு காமனான சிம்ப்டமா இருக்குது ஸ்ட்ரோக்குக்கு. உங்க ஃபேமிலி மெம்பர் யாரும் ரொம்ப பெயின்ல வாமிட் பண்றாங்க அப்படின்னா, ப்ளீஸ் டேக் தெம் டூ ஹாஸ்பிட்டல் ரொம்ப இம்மீடியட்டா. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே நான் ரீசென்ட்டா கூட காவேரி ஹாஸ்பிட்டலோட போஸ்டர் பார்த்தேன். வேரென் தே செட் ஸ்ட்ரோக் கேன் பி ரிவர்ஸ்ட் இஃப் இட் இஸ் ட்ரீட்டட் வித்தின் 4 1/2 ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எங்க கேஸ்ல வி வர் லக்கி டச் வுட் என்ன சொல்றது, இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ்ட். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 1/2 மந்த்ஸ் ஆகுது. ஸோ ஹி இஸ் இம்ப்ரூவிங். கொஞ்சம் அவரோட லைட் லைக் மட்டும் பாதிச்சிருக்குது. ஸோ இம்மீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுங்க அண்ட் கோ டு அ ரைட் ஹாஸ்பிட்டல், டு அ பெட்டர் ஹாஸ்பிட்டல். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்க டாக்டர்ஸை வந்து பர்சனலி ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது இந்த மாதிரி டைம்ல அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ். பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னியோட லைஃப்ல சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, யாரு காசுக்காக பண்றாங்க, யாரு ஜென்யூனா பண்றாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் லவ்ட் ஒன்ஸ். நான் வந்து உங்கள வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா, பை பை.